வின் பண்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா விளையாடுற மாதிரி தான் முடிவு பண்றபடி கேம் அப்படின்ற மாதிரி இருக்கு. தப்பா தெரியும். உங்களோட தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தப்பு இல்ல. போடு விஜய் சேதுபதி சார், சூப்பர் சார். அதாவது முத்துக்குமரனை பத்தி அடிக்கடி நம்ம வீடியோல ஒண்ணு சொல்லுவோம். அவர் கான்செப்ட் படி தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, அது அடுத்தவங்களுக்கு தெரியற மாதிரி செய்தாதான் அதுதான் தப்பு. அதத்தான் இங்க விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. என்ன அப்படின்னம்னா, ஒரு தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அது தப்பு இல்ல, மேல இருந்து ஒருத்தர் சொன்னாதான் அது தப்பு. அப்படிதானே முத்துக்குமார் சார் அப்படின்ட்டு விஜய் சேதுபதியே அதை கேட்கிறாரு. எல்லாருமே இந்த வீக் என்ன எதிர்பார்த்தாங்க, ரயான் கேம்ல பயங்கரமா ஃபவுல் பண்ணிட்டாரு, ஏமாத்தி விளையாண்டுட்டாரு, அதனால ரயானுக்கு பயங்கர ரோஸ்ட் இருக்கு இந்த வீக்குக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா நம்ம நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல முத்துக்குமரன் இந்த குரூப்பா விளையாடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எப்பா அது என்னோட ஸ்ட்ராட்டஜிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு தான் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சார் சுட்டி காட்டுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க குரூப்பா சேர்ந்து விசாலையும் ரயானையும் அட்டாக் பண்ணும்போது அந்த பவுண்டரியை தாண்டி வெளியில 2 ஸ்டெப் போயிருவாங்க. உடனே முத்துக்குமார் கேம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லல, பவித்ரா முத்துக்குமரன் உள்ள அந்த ட்ரம்ல உள்ள போட்டோ புடிங்கி போட்டுருவாங்க. உடனே முத்துக்குமார் கடுப்பாயி, பவித்ரா அதைத்தான் நான் ஹோல்ட் பண்ணு சொல்றேன்ல, பெரியதுக்கு புடிங்கி போடுற. அதனாலும் பவித்ரா பயந்து போயிட்டு சரி ஓகே நான் பண்ண தப்பு தான், நீங்க வேணா ஒட்டிக்கோங்க அப்படின்னு முத்துக்குமரன் மறுபடியும் அந்த போட்டோ எடுத்து ஒட்டுவாங்க. அதைத்தான் விஜய் சேதுபதி கேட்கிறாரு, எத்தனை பேருக்கு தெரியும் முத்துக்குமரன் பவித்ரா காடை புடிங்கி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து ஒட்டினாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே பவித்ராட்ட கேக்குறாங்க விஜய் சேதுபதி, எப்படி முத்துக்குமரன் காடு போச்சு அப்படின்னு அந்த இப்ப சொன்ன அந்த கதையை பவித்ரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முத்து எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் சார் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க மஞ்சரியக்கா அடிச்ச அந்தர் பல்ட்டி தான் வேற லெவலு. ஏன்னா முத்துக்குமரன் கூடயே மஞ்சரியக்கா கூட்டணி சேர்ந்து விளையாண்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முத்து முடிவு பண்ற மாதிரி தான் ஏதோ ஒரு இடத்துல கேம் அந்த சைடா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுதுன்ட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஏங்கா அப்படி போகுதுன்னா கேம் அந்த டைமே நிப்பாட்டிட வேண்டியதானே, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு மஞ்சரியை பார்த்து. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் டைரக்டா விஜய் சேதுபதி கேட்கிறாரு, ஏன் முத்துக்குமரன் பவித்ரா புடுங்கினது அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் நான் ஹோல்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பவித்ரா புடுங்கினது எனக்கு அது தப்பா தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஹோல்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் புடுங்கினது அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே, நீங்க ஒன்னும் ரெஃபரி இல்லையே, நீங்க சொல்றது பிக் பாஸ் ரூல் இல்லையே அந்த மாதிரி முத்துக்குமரன் விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அதுக்கு முத்துக்குமரன் எந்த பதிலுமே இல்ல. அதுக்கப்புறம் பவித்ரா புடுங்கி போட்டதுக்கு அப்புறம் உங்க ட்ரம்ல கார்டு இல்ல அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரன், இல்ல சார் நான் தான் சார் மறுபடியும் எடுத்து ஒட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தப்பு இல்ல, மேல இருந்து ஒரு குரல் சொன்னாதான் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே முத்துக்குமரன் அப்படின்னு முத்துக்குமரன் டோட்டலா சைலண்ட் ஆயிடுறாரு. ஆனா இந்த முத்துக்குமரனுக்கு இந்த ரோஸ்ட் அவருக்கு பாசிட்டிவா தான் அமையும் அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து. ஏன் அப்படின்னம்னா, பின்னாலே நெருங்குறப்ப முத்துக்குமரனுக்கு கண்டிப்பா இதனால சிம்பத்தி ஓட்டு நிறைய விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் சாட்டர்டே சண்டேயுமே முத்துக்குமரனை ரொம்ப ரோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விஜய் சேதுபதி 2வது வீக்கே முத்துக்குமரன் ரோஸ்ட் பண்ணவனே, அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வீக் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. அது மாதிரி வரும் வாரங்கள்ல சைலண்டா விளையாட போறாரா, இல்ல அவர் கேமை இன்னும் துரிதப்படுத்தி பயங்கரமா விளையாட போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, முத்துக்குமரன் குரூப்பிசமா விளையாண்டது கேம் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் சரிதானா, இல்ல விஜய் சேதுபதி சொன்னாப்ல உங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸை போட்டு அது விளையாடுறது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்றது சரிதானா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.